ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிங்க் சீசன் 1 எபிசோட் நம்பர் 10 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணிவிட பாருங்கள். ஸோ வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம கடையை காமிக்கிறாங்க. ஸோ இங்கே ஏதோ பிரச்சனை நடக்குது, தப்பாக நடக்குது, நம்ம லூப் புரியுது, ஃபோன் வருது. தம்பிங்களா நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தப்பாயிடுச்சு, அது எனக்கு தெரியும், கண்டிப்பாக அவனை தான் இருக்கும். அவன் தான் இருந்தாலும் அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கான், நாங்கள் டாக்டர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணுறோம், அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் காரில் தான் ஏறி போனான் அப்படின்னு சொல்ல அந்த லேடியோட ஃபுட்டேஜ் வந்து தனியாக ஒரு எப்படி சொல்ல ஒரு பிரிட்ஜு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தது ஒரு ஃபேக்கான நியூஸாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க, நிறைய மிஸ்டேக் இருக்கும். நம்ம ஹீரோ உட்காந்து யோசிவான், ஒழுங்காக கருத்துன்னு போன கம்பெனிலேருந்து காசு கொடுத்துரு, கழுத்தை பூச்சி நெருக்கின்னு இருக்கிற சீன்லாம் நான் வரும். ஸோ ஃபோன் பண்ணி நான் அந்த பொண்ணு வந்துட்டேன்னு கேட்பா. டாமினிக் சொல்லலாம் இன்னும் வரல, அவனும் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்டர்வியூ சார் அப்படின்னு சொன்னால் கூட அவன் கண்டுக்க மாட்டான். இங்கே பார்த்தா நம்ம லூக் வந்து இப்படி சொல்லுவான். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, நம்ம திருப்பி அந்த ஃபோட்டோ ஏதாவது ஃபோட்டோ இருக்கா, கண்டிப்பாக 12 ஹவருக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஏதாவது இருக்கான்னு பாரு. என்கிட்ட அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு போஸ்ட் போட்டிருக்கான், நம்ம கடைக்கு வெளியே வரதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்வா. ஸோ அவனை பவர் யூஸ் பண்ணி பார்க்குறான் என்னென்ன இருந்திருக்குன்னு. வீட்டில் ஜாலியாக இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு, லூப் பண்ணியிருக்கான்னு சொல்லி சந்தோஷமாக இருப்பான். ஒரு வேலையை உண்மை தெரிஞ்சிச்சு, என்ன யோசிச்சிருப்பான், நாளைக்கு காலைல போனோம் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். பார்த்தா காலிங் பெல் அடித்து வெளியே பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. உள்ளே வந்து பொத்திட்டு பார்த்தா யாரும் இருக்கிற மாதிரியே தோணும். ஸோ இப்போ தான் உள்ளே போய் லைட்டு போடுவா, சத்தக்குன்னு ஒரு கில்லர் வந்து கொத்திடுவான். ஸோ அவளை கொண்டுட்டாங்க. ஸோ இதான் நடந்த ஒரு விஷயம். இந்த சீலர் கில்லர் மாஸ்க் போட்டிருந்தேன். ஸோ அது யாருன்னு மட்டும் தெரில அப்படின்னு சொல்லுவான். ஸோ நான் ஃபோட்டோக்குள்ளே டைப் பண்ணுறேன், வாடா லூஸ் சீக்கிரம் பண்ணலான்னு சொல்ல, இன்னும் நீ அதுக்கு தயாரான்னு யோசிச்சு பண்ணேன், அப்புறமா நான் ரெடியாக, அவனுக்கு கொஞ்சமாக டைம் வேணும், ஏன் இது உடனே பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹவுஸ் பொண்ணு கேட்கும்போது லூஸ் சொல்லுவான். அவனுக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஏன்னா அவன் கோமா இருக்கும்போது என்ன பண்ணான்னு அவனுக்கே தெரியாதுன்னு சொல்லுவான். அப்படியே பிரசன்ட் டைம் காமிங்க சார், போலீஸ்லேருந்து வந்து பையனை பார்க்கணும்னு சொல்ல இங்கே ஹீரோ எஸ் யாருன்னு மட்டும் பார்த்தா போதும், சைலண்டாக எஸ்கேப் ஆகி போயிட வேண்டியதான் லேடியை போயிடுறாங்க. ஸோ இவன் ரெண்டு பேரும் எல்லா ஃபோட்டோவும் தூக்கி நம்ம ஹீரோ டிக்கிக்குள்ளே போட்டு ஸோ ஒட்டி சார் உங்கள் பையனை பார்க்கணும், நாங்கள் போலீஸ்லேருந்து இங்கே போலீஸ் சொல்லுறது இந்த கேஸ் எப்படி முடிச்சாங்கன்னு சொல்லி அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேற என்ன வழி, அதை கூட யோசிக்கவே இல்லை சொல்ல ஃபீலிங்ஸ். அதான் அவங்க பையனுக்கு கால் வச்சிருக்கோம், அப்போதான் எம்மாவோட ஃப்ராக்சர் ஆகிட்டு இருக்கும், வீல் சேரில் தான் இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா மேடம் நீங்கள் எங்கே போகிற மேடம் உள்ள சொல்லிட்டு நல்ல விதமாக தான் பேசுவான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாயன்ற பொண்ணும் நல்ல விதமாக தான் பேசியிருப்பாங்க. இவ்வளோ கிட்டலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு கடைக்குள்ளே போனோம் சொல்லுவா. சரி அப்போ என்ன சொன்னீங்க என்ன பற்றி தெரியும், பேர் வேலை வீட்டுக்கு போகுது, ஆனால் அடையாளத்தை மாற்ற முடியாது. ஆமாம் நீ தான் சொல்ல ஒழுங்கா என் கம்பெனிலேருந்து எடுத்த ஒரு 20 லட்சம் ரூபா கொடுத்துரு, சொல்லி கொள்ள வேண்டிய சம்பவம் ரெண்டு பேருக்குள்ள சண்டை அப்படின்னு சொல்ல அது என்ன நடந்தது அப்படியே கத்திட்டு போட்டு என்ன விட்டுருக்கு எனக்கு தெரியும் இதான் காரணம். இப்போ பார்த்தா அந்த மாயன்னா நம்ம ஃபோன் எடுத்து பார்ப்போம். ஸோ என்னை பற்றி யாரும் சொல்ல கேட்க நான் பாஸ்ட்டை மாற்றி இதான் ஒரு காரணம், ரொம்ப ஃபேமஸ் நடக்குது, அதுக்கு நான் சேஞ்ச் பண்ணதால எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது, ஏன் இது மாதிரி சொல்லலும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஒரு பெரிய உண்மையை சொல்லு, காசு கடையை விட்டு வெளியே வந்து அப்படின்னு சொல்ல பார்த்தா அவங்க அம்மா அப்பா ஃபோன் பண்ணாங்க, நம்ம பொண்ணு அழகாலும் புத்திசாலி தான். ஸோ வந்துருவாம்மா நீ ஏமா வெயிட் பண்ணுற, இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்ல அது மட்டும் பாருங்க ஃபோன் ஏதாவது கிடைக்கும் ஸோ அப்படின்னு சொல்ல ரெண்டு பேர் ஜாலியாக சொல்லலாம். ஸோ பாஸ்ட்டை மாற்றாத பாஸ்ட்டை மாற்றாத நம்ம ஹீரோ பேச்சு கேட்க நல்லா பாஸ்ட்டை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை தனியாக வச்சுப்பாங்க. கண்டிப்பாக அவனை பேச பொறுமையாக அம்மா அப்பா வெளியே தான் போயிருக்காங்க, ஒரு கிளைம் பண்ணுவாங்க, நீங்கள் தாளாக பேச பண்ணாதீங்க கத்திலாம் சொல்ல இதில் கழுத்தால் அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாப்பா சொல்ல போறியா இந்த ஹவுஸ் கார்டர் பொண்ணு வந்து கேட்பான் நம்ம இல்லை ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க சொல்ல சொல்லி அவசரம் அது மட்டும் இல்லாத நீ ரொம்ப லக்கு தான், எங்க அப்பா நீ 10 வருஷத்துக்கு வாடகை தர வேணான்ட்டாரு. அப்படியா நம்ம ஹீரோ இருப்பாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா என்னன்னா ஹீரோட்டு கீழே காணவே காண வருவாங்கன்னு பார்த்தா நம்ம திருப்பி இதே காலமாக வந்ததுனால நான் வந்து ஒரு கேட்ட கேட்காது இந்த மாதிரி எர்த்குவேக் ஆகும் போது அந்த நேரத்தில் வந்து அழுதுருப்பான், எங்கள் அப்பா அம்மா செத்துட்டு இருப்பாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன், அவங்க அப்பா அம்மா தப்பு பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, இவனை காணும். ஒரு வாட்டி பெயிண்ட் அடிக்கும் போது ஒருத்தர் வருவான், மாயா தானே நம்ம லேடி தானே செட் போட பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்துட்டு சாரி யாருன்னு கேட்கல, இந்த மாதிரி ஒரு ஜாப்ல இருக்க முடியாது, நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிருப்பா. ஸோ நீ முன்னாடி வந்ததால தான் ஓ சரி நான் அவனை பார்த்து நான் எவ்வளோ திருப்பி ஃபோட்டோக்குள்ள ஃப்ரெண்டாக கேட்க போது அவர் நல்ல பேர் பவர் நடக்கும் நேரத்தில் நான் பார்க்க விட மாட்டேன் சொல்லிட்டு வந்து ஹீரோ கூட ஃப்ரெண்டாக இந்த வேலையை பார்க்க அவன் ரொம்ப நல்லவனா
நீங்கள் ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக அந்த சம்பவம் நடக்கிற போது விஷயத்துக்கு அவன் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான், கரெக்டாக இருக்கான், தப்பு இல்லை, வேற யாரும் தான் ராங் இன்ஃபர்மேஷன் வாப்பஸ் சாப்பிடலாம். லவ் ஸ்டார் போட்டு நம்ம லூவர் பயங்கரமாக ஷாக் ஆகும். இதுக்கு வாய்ப்பு இல்லை, எதிர்பார்த்த நாளைங்கப்பா ப்ரெசன்ஸ்லாம் காய்க்கிறாங்க, வெயிட் பண்ணுறான். நைட்டே வருது. ஸோ டாட்டா பேசி சொல்லுவான், டேய் சொன்ன மாதிரியே நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். ஸோ பாசிட்டிவ் ப்ரெசன்டிவ் காமிக்கிறாங்க. லூ சொல்லுவான், எஸ் இதான் எதிர்பார்த்த டைம். இப்போ என்ன நடந்ததோ நீ அதே மாதிரி பண்ணால் அந்த சீரியல்களில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைக்கு ஷாப் வெளியே நிற்போம். ஓ நீங்கள் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த சீரியல் கில்லர் வெளியே நின்றுருப்பான். எஸ் டைம் உள்ளே வரான், சீரியல் கில்லர் உள்ளே வரான், அந்த நேரத்தில் பாசிட்டிவ் உள்ளே வரான். ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி பிடிக்கிறோம் சீரியல் கில்லரை. வெளியே யாரும் வந்திருக்க மாட்டான். ஸோ உள்ளே வரான். நம்ம ஹீரோ அந்த ஷாப்பில் லைட் போடுறான், இங்கே அந்த ஹீரோ லைட் போடுறான். ஸோ சீரியல் கில்லரும் லைட் போடுறான். 2 பேர் சேம் டைமில் லைட் போடுறாங்க. ஸோ 2 பேரும் சேம் டைமில் லைட் போடுற நேரத்தில் எஸ் அஃப்கோர்ஸ் இந்த டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு லூ வந்து பூட்டிடுவான் கதவை. பாஸ்டில் பிடிச்சோடே இங்கே நெஜத்தில் அதாவது பாஸ்டில் வந்து நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு, உனக்கு நம்ம ஒரு கேம் ஆடலாமா, இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அந்த கேம், நான் உனக்காக ஒரு க்ளூ தரேன், நான் அந்த அதாவது ஃப்யூச்சரில் இருக்கிறனா எந்த ஆளுன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவான். ஓ கேமா, எனக்கு கேம்னா ரொம்ப பிடிக்கும் அந்த சீரியல் சொல்லுவான். ஸோ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுவான் நம்ம ஹீரோ. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். ஸோ டாட்டா பப்பா, see you, டாட்டா.